இன்னைக்கு நம்ம மும்மொழி கொள்கையை பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக இது அரசியல் இல்லை, என்னோட தனிப்பட்ட கருத்து தான். நீங்கள் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக தேவை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் என்னோட மளிகை கடை ஃபீல்ட்லேருந்து சொல்கிறேன். இப்போ எங்கள் கடைக்கு ஒரு 10 கஸ்டமர் வராங்கன்னா 5 பேர் ஹிந்திக்காரங்க தான் வராங்க. அவங்க ஏதாவது பொருள் கேட்குறாங்க, ஹிந்தியில் கேட்குறாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியாது. எனக்கு தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான் தெரியும். அவங்க கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது பிக்சர் காட்டுங்க அப்படின்னு தான் நான் சொல்லி அவங்களுக்கு உரிய பொருளை கொடுப்பேன். இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, நம்ம பிற்காலம் இன்னும் அடுத்து வர நம்ம குழந்தைங்க சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹிந்தி தேவை தான். இப்போ என் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். பாப்பாவுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா, அதில் கூட ஹிந்தி இருக்குது. ஏன்னா ஹிந்தி எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது, அதனால நான் வந்து டியூஷன் தான் சேர்த்துருக்கேன். அதனால வர்ற நம்மளுக்கு தான் வந்து ஹிந்தி தெரியாது, நம்ம குழந்தைங்கனாலும் கண்டிப்பாக கற்றுக்கணும். இப்போ நான் சாப்பாட்டு உணவு வகைன்னு அப்படி எடுத்துக்கிட்டால் கூட நம்ம வந்து சைனீஸ் டிஷ்ஷு தான் வேணும், கொரியன் டிஷ்ஷு தான் வேணும்னு அப்படின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அப்போ வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஹிந்தி மொழியை கற்றுக்கிறதுல என்ன இருக்குது, கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும். இப்போ வந்துட்டு ஏன் ஹிந்தியை வந்து கற்றுக்கணும், அவன் வந்து தமிழை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், நம்ம வந்து ஹிந்தியை கற்றுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம். அவங்க வந்துட்டு நம்மளை திட்டுறாங்களா அல்லது ஏதாவது கேட்குறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்குனால நம்ம வந்து ஹிந்தி கற்றுக்கணும்ல. இது என்னோட கருத்து. நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.